ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஷார்ட்ஸில். அதாவது 1 கப் உளுந்து, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, வரமிளகாய், காஞ்ச மிளகாய், இதில் நான் வந்து காஷ்மீரி மிளகாயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பூண்டு, இதெல்லாம் வந்து நல்லா வந்து வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு, நான் வந்து ரோஸ்ட் பண்ணதை காமிக்கலை பாருங்கள். நான் வந்து எண்ணெய்லாம் போடாமல் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டேன். சூப்பரான உளுந்து இட்லி பொடி ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரிங்க, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?